வணக்கம் அன்பர்களே. இன்றைக்கு நம்ம பார்க்க வேண்டிய தலைப்பு, அதாவது நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு சேமிப்பு. சேமிப்பு என்ன உங்களுக்கு எல்லாமே தெரியும். சேமிப்பு என்பது நம்முடைய வருங்காலத்தின் தேவைகளை பூர்த்தி செய்யும் ஒரு ஆயுதம். அந்த சேமிப்பை எப்படி சேர்க்க முடியும்னா, நம்முடைய உழைப்பின் மூலதனத்தை வைத்து தான் சேமிக்க முடியும். ஸோ அந்த உழைப்பின் மூலதனம் நம்முடைய வாழ்க்கை எதிர்காலத்துக்கும் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் சேமிப்பு என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த சேமிப்பு வேதாகமத்தின் அடிப்படையில், பைபிளின் அடிப்படையில் என்னென்ன சொல்லியிருக்காங்க நம்ம பார்க்கலாமா? இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்களால் முடிஞ்சால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேமிப்பு, அதாவது செல்வம் தானாக சேராது, அது ஒரு அறுவடை. ஃபார் எக்ஸாம்பிள், விதை இல்லாமல் அறுவடை இல்லை, மழை இல்லாமல் பயிர் இல்லை, அதேபோல் ஒழுக்கம் இல்லாமல் செல்வம் இல்லை. வேதாகமம் பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பே நிதி ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்துள்ளது. எடுத்துக்காட்டாக ப்ராவர்ப், நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்தில் 6 முதல் 8 வரை உள்ள வசனம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை கவனித்து ஞானம் கற்றுக்கொள். ஏன்னா எறும்பு என்பது உழைப்பாளி. அது எப்படின்னா, தன்னுடைய எதிர்காலத்துக்கு, மழை காலத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் சேகரித்து கொள்ளும். அது உணவுப் பொருட்கள். ஏன்னா நீங்கள் உங்கள் பகுதியில் ஒரு சர்க்கரையோ ஒரு வெள்ளைக்கட்டியோ வைங்களேன், எறும்பு சாப்பிட்டு அப்படியே வச்சுட்டு போயிடாது. அதில் எல்லாத்தையும் எடுத்து தன்னுடைய வருங்காலத்துக்காக சேமித்து வைக்கும். மழை காலத்தில் அதுக்கு வெளியில் வர முடியாது. அதனால் அதற்கு அறிவு இறைவன் கொடுத்துருக்கார். அந்த அறிவை பயன்படுத்தி சேமித்து வைத்துக்கொள்ளும். அதே போல் நீங்கள் உழைக்கும் காலத்தில் உங்களுக்கு சம்பளம் வந்தாலும், இல்லை வருமானம் வேறு பிஸ்னஸ் மூலிமா வந்தாலும், அதன் ஒரு பகுதியை நீங்கள் சேமிக்க பயன்படுத்தினா அது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் வயதான காலத்தில் அது உங்களை காப்பாற்றும். உங்கள் பிள்ளைகள் எதிர்காலத்துக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். அதனால தான் சொல்கிறோம், கிடைக்கும்போது சேமிக்கணும். அதாவது உழைக்கும்போது உழைக்கணும், கிடைக்கும்போது சேமிக்கணும். வருங்காலத்துக்கு தயாராகும் சேமிப்பு என்பது பயம் அல்ல, அது ஞானம். இன்று சம்பாதித்ததை முழுவதும் செலவு செய்தால் நாளை அறுவடை அழியும். ஸோ ஞானத்தோடு செயல்படணும்னு சொல்லியிருக்காங்க. அதன் பின்னர் விதைப்பு என்பது ஒரு அறுவடை. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, மனுஷன் விதைக்கிறதையே அறுப்பான். அதாவது இங்கே இயேசு கிறிஸ்து உவமையை தான் சொல்லியிருக்காரு. மனுஷன் விதைக்கிறதே அறுப்பான் என்றது அவனுடைய கர்ம பலன். அவன் தப்பு செஞ்சால் அது உண்டான பலன் கிடைக்கும். ஆனால் இங்கே நம்ம அப்படி எடுக்காமல் இந்த சேமிப்பு தலைப்புன்றதால அந்த உவமையே நம்ம உருவமாக எடுத்துக்கலாமா? மனுஷன் விதைக்கிறதே அறுப்பான். இப்போ நீங்கள் ஒரு விதைக்கிறீங்க, அதாவது ஒரு உழைக்கிறீங்க, அது எதிர்காலத்துக்காக திட்டமிடுறீங்க. அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குல்ல. நீங்கள் எதிர்காலத்துக்கு திட்டமிடுறீங்க, எதுக்காக? வருங்காலம் நல்லா இருக்கணும், பிள்ளைங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு. அந்த திட்டமிடுதல், நீங்கள் நல்ல விதை தானே விதைக்கிறீங்க, நல்ல எண்ணத்தை தானே விதைக்கிறீங்க. அப்போ அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்ல. அதனால தான் சொல்கிறேன். சோம்பேறித்தனம் வறுமை. திட்டமில்லாத செலவு கடன். அதாவது திட்டமில்லாத நம்ம அனாவசிய செலவு பண்ணால் கடனில் தான் வராது. அதை தவிர்த்து கொள்ளுங்கள். ஒழுக்கம் முதலீடு. அதாவது நீங்கள் கிடைக்கிற செல்வத்தை ஒழுக்கம் என்ன சொன்னால், கரெக்டாக அது ஒரு கரெக்டான ஒரு ப்ரொசீஜரில் நீங்கள் முதலீடு பண்ணினே இருக்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், அதாவது அதிக வட்டிக்கு ஆசைப்படக்கூடாது. உங்களுடைய முதலீடை ஏதோ ஒரு வகையில், இப்போ எப்படி நம்ம பேங்க்கில் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க, ஸோ அதுமாரி சேர்த்து வைக்கிறீங்களா, அதேமாரி சின்ன சின்ன விஷயங்களை சேர்த்து வைங்க. அது உங்களுக்கு பலன் மிகுதியாக இருக்கும். எத்தனையோ விஷயம் இப்போ வந்திருக்கு, நீங்கள் எடுத்து பார்த்தா தெரியும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் முதலீடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் அதிக லாபத்துக்கு போகாதீங்க. குறைந்த லாபமாக இருந்தாலும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும். அதேமாரி விஷயத்தில் முதலீடு பண்ணுங்கள். ஒரு விவசாயி எல்லா விதையும் சாப்பிட மாட்டான். அதாவது விதைக்கிற விவசாயி அவன் எல்லா விதையும் சாப்பிட மாட்டான். அவனுக்கு கொஞ்சமாக தன்னுடைய விதைகளை எடுத்து வச்சுக்குவான். ஏன்னா எதிர்காலத்தில் அந்த விதைகள் காலி ஆயிடுச்சுன்னா கிடைக்காது. அந்த விவசாயியை போல் நம்ம நடந்துக்கணும். ஸோ இங்கே மூணாவதாக நம்ம மழையை பார்க்குறோம். மழை என்பது ஒரு வாய்ப்பு. இப்போ நம்ம அதே பைபிளில் பார்க்க போனால் பிரசங்கி அதிகாரத்தில் 11 4ஆம் அதிகாரத்தை எடுத்து பாருங்கள். காற்றை பார்த்து கொண்டிருப்பவன் விதைக்க மாட்டான். இது எதுக்காக சொல்லப்பட்டுன்னா, இப்போ இன்றைக்கி வரண்டா, நாளைக்கு எனக்கு இந்த வேலை வந்துடும், அப்போ வச்சு நான் சம்பாரிச்சிடுவேன் அப்படி நம்ம யோசிக்கக்கூடாது. சம்பளம் குறைவாக இருந்தாலும், கொஞ்சம் வருமானத்தில் இருந்தாலும் அதில் நீ கொஞ்சம் சேமிக்க பார்க்கணும். காத்திருக்கக்கூடாது, நாளைக்கு அதிக வருமானம் வரும்
நம்ம சேமிச்சுக்கலாம், இப்போ விட்டுடலாம்னு செல்லக்கூடாது. ஏன்னா காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளணும். உங்களுக்கு எப்பப்போ கிடைக்கும் போதோ அப்போ தான் சேமிக்க முடியுமே தவிர மற்ற டைம் சேமிக்க முடியாது. அதனால் அந்த மழை என்பது வாய்ப்பு. புரியுதுங்களா? வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. விதைப்பு என்பது முடிவு. நீங்கள் விதைக்கணும். நீங்கள் தான் சேவிங் பண்ணணும். அதுதான் உங்கள் முடிவு. அறுவடை என்பது பலன். எதிர்காலம். உங்களுடைய வயது முதிர்ந்த காலத்தில் அது பலன் கொடுக்கும். வாய்ப்பு வந்தபோது தயார் இல்லைன்னா மழை பெய்தாலும் பயனிராது. இப்போ நீங்கள் சேமிக்க முடியலன்னா வயதான காலத்தில் உங்களை காப்பாற்றுறதுக்கு உங்கள் சந்ததி இருப்பாங்க. இருந்தாலும் அவர்களுக்கும் நீங்கள் சேமிக்கிற துணையாக இருக்கல. எத்தனையோ பேரை பார்க்குறோம். அவங்க சந்ததி வந்து விட்டுறாங்க. அவங்களுக்கும் அந்த பயனுள்ளதாக இருக்கும். புரியுதுங்களா? அதற்காக சேமிப்பு பண்ணுங்கள். இப்போ 4வது எடுத்து பார்த்தோன்னா மரம் கனிகள். இப்போ நம்ம இந்த மரம் கனிகள் ஒரு எடுத்துக்காட்டாக பார்க்க போனோம் வச்சுங்களேன். சங்கீதம் 1ல் 3ஆம் அதிகாரம் சொல்லுது, அவன் நீர் நதிக்கரையிலே நட்டப்பட்ட மரம் போல காலத்திற்கேற்ப கனி அளிப்பான். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஒரு நீர் நதிக்கரை இருக்குது, அது பக்கத்தில் ஒரு மரம் நட்டப்பட்டிருக்கு. அதனுடைய மரத்தில் எத்தனையோ மரம் விதைகள் இருக்குது. அது நட்டப்பட்டு அது வளரும்போது அதனுடைய காலத்திற்கேற்ப கனி கொடுக்குமா கொடுக்காதா? அவன் ஒரு வயசில் வச்சுருப்பான். அதாவது அவன் 30 வயதில் ஒரு மரம் வைக்கிறான். அந்த மரம் வளர்றதுக்கு 30 வருஷம் ஆகுது. 60 வயசு ஆகும்போது அந்த கனி கொடுக்கல, அதோடைய பலன் மிகுதியாக இருக்குல்ல. அதை தாங்க சொல்ல வராங்க. நாட்டப்பட்டவன் நிலைத்தன்மை. அதாவது நிலையான தன்மையில் நாட்டப்படணும். இன்றைக்கி சேமிக்கிறோம், நாளைக்கு விட்டு நினைக்கூடாது. நிலைத்தன்மை அதுதான் ஒழுக்கத்தோடு அதை ஃபாலோ பண்ணணும். ஒரு கரெக்டான ஒரு ப்ரொசீஜரில் ஃபாலோ பண்ணணும். நீர் பாய்ச்சி தொடர்ந்து வளர்ச்சி. அதாவது நீங்கள் எப்பப்போ சம்பாதிக்கணும் கொஞ்சம் முதலீடு பண்ண பாருங்கள் அதிகமாக. அதாவது உங்கள் சம்பளம் ஏறும், அதுமாரி உங்கள் பிஸ்னஸ் இன்கம் அதிகமாகும். அதுமாரி வந்து உங்களுடைய முதலீடும் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அதை தான் சொல்கிறாங்க. காலத்தின் கனி. அது எப்படின்னா பொறுமை. கண்டிப்பாக பொறுமை அவசியம். இன்றைக்கி நஷ்டமாயிடும், நம்ம எதனா ஒரு முதலீடு பண்ணால் அப்படி நம்ம வந்து கவலைப்படக்கூடாது. பொறுமையோடு காத்திரவங்களுக்கு பலன் கிடைக்கும். ஒரு மரம் காற்றடித்தாலும் புயல் வந்தாலும் அசையும், ஆனால் வேரோட பிடுங்காது. ஆனால் வேரோட பிடுங்குற அளவுக்கு அந்த மரம் வந்து ஸ்ட்ராங் இல்லாமல் இருக்காது. சில உதிரும், இலை உதிரும், கிளை உடையும், ஆனால் திருப்பி துளிரும். அது பலன் மிகுதியாக இருக்கும். அதே போல் செல்வத்தை உருவாக்கும் சக்தி. இதை நம்ம பார்க்க போகிற வச்சுக்கோ. உபாகமம் 8ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தோன்னா, செல்வத்தை உருவாக்கும் சக்தியை உனக்கு கொடுப்பவர் தேவன். யார் உங்களுக்கு கொடுக்குறா? அந்த ஞானத்தை கொடுக்குறா தேவன் தான் கொடுக்குறாரு. தேவன் வந்து நேரடியாக பணம் தரமாட்டார். ஏன்னா அவர் செல்வத்தை தரதில்லை. அதுக்கு பதிலாக உங்களுக்கு அறிவு, நாலேஜை கொடுத்துருக்காரு, திறமை, டேலண்ட்டை கொடுத்துருக்காரு, வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு, ஒழுக்கம், டிசிப்ளினை கொடுத்துருக்காரு. நான் எதுக்காக இப்படி சொன்னேன்னா, இந்த நாலேஜ், டேலண்ட்டு, ஆப்பர்ச்சுனிட்டி, டிசிப்ளின் இந்த 4த்தை பயன்படுத்தி நீங்கள் வாழ்க்கையில் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த விஷயம் ரொம்ப வெரி எக்ஸைட்டாக இருக்கும், ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதாவது திட்டமிடல் என்பது அதுதான் முக்கியமான விஷயம். உங்கள் அறிவை பயன்படுத்தி தான் நீங்கள் திட்டமிடணும் உங்கள் எதிர்காலத்துக்காக. அது எப்படி திட்டமிடுறீங்க? இப்போது அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு சில பேர் பண்ணுவாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க. உண்மையாக சொல்கிறேன், அது தேவன் எதிர்க்கிறாரு. அதற்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஒழுங்கான ஒரு திட்டங்கள்லாம் இருக்குது. பயனுள்ள திட்டம், அதாவது கவர்மெண்ட்டில் அறிவிக்கப்படுற திட்டங்கள் இருக்குது. ஸோ இந்த என்பிஎஸ் அதுமாரி திட்டங்கள் இருக்குது. நான் என்பிஎஸ் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படி சொல்லலை. அதுமாரி திட்டங்கள் இருக்குது. பிபிஎஃப் திட்டங்கள் இருக்குது. ஸோ இதுமாரி திட்டங்களில் நீங்கள் போய் முதலீடு நீங்கள் பண்ணுறீங்க. அது என்ன ஆகுனா ஒரு காலக்கெடு இருக்கும். 15 வருஷம் அனுப்புறது தான் அவங்களுக்கு கிடைக்கும், இல்லை ஒரு 60 வயசு கழிச்சா கிடைக்கும். அந்தமாரி திட்டங்களில் நீங்கள் கரெக்டாக அந்த அறிவை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எதிர்காலத்துக்கு அது ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அதுமாரி திறமை, உங்கள் திறமையை நீங்கள் கண்டிப்பாக வளர்த்துக்கணும். இன்றைக்கி 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா அதே சம்பளத்தில் இருக்குன்னு நினைக்கக்கூடாது. உங்களுடைய திறமையை வளர்த்துக்கணும், அதுக்கு மேலே முயற்சி செய்யணும். அப்போது உங்கள் சேமிப்பு அதிகமாகும், உங்களுடைய விருத்து பெருகும். புரியுதுங்களா? அதே போல் வாய்ப்பு என்பது கிடைக்காது, நம்ம தான் தேடிக்கணும். ஏன்னா வாய்ப்பு தானாக வரும்னா கண்டிப்பாக வராது. நம்ம தேடி போனால் கண்டிப்பாக கிடைக்கும். அதை வந்து அந்த வாய்ப்பை நம்ம எப்படி பயன்படுத்தணும், ஒழுக்கத்தோடு பயன்படுத்தணும். வாய்ப்பு கிடைச்சோன்னே மேலும் கீழும் போகக்கூடாது. அந்த வாய்ப்பை சரிவர பயன்படுத்தினா நமக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த 4 விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். நாலேஜ், டேலண்ட்டு, ஆப்பர்ச்சுனிட்டி, டிசிப்ளின். இந்த 4 விஷயத்தை பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை, எதிர்கால வாழ்க்கைக்கு இந்த சேவிங் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அப்புறம் லாஸ்ட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு, உங்கள் வாழ்க்கை உங்கள் வயல். ஒரு வயல் எடுத்து பார்த்திங்கன்னா அது உங்கள் வாழ்க்கை நினச்சிங்க. உங்கள் வருமானம் தான் விதை நினச்சிங்க.
அந்த வயலில் இருக்க மண் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒழுக்கம். உங்கள் விசுவாசம் தான் மழை. புரியுதுங்களா? மழை என்பது எப்போதும் பெய்யுதுங்களா? காலத்துக்கேற்ப பெய்யுது. அப்போ விசுவாசம், இறைவன் மேலே வைத்த விசுவாசம் மழை பொழியும். ஒழுக்கம்னா மண். ஏன்னா மண் வந்து பண்படுத்தணும். பண்படுத்தலைன்னா நல்லா இருக்காது. ஸோ மண் பண்படுத்தணும். ஸோ பண்படுத்த என்ன பண்ணணும், கரெக்டாக ஒழுக்கத்தோடு அதை களைகளை பிடுங்கி வேருங்க நட்டி அதுமாரி தான் இருக்கணும். ஸோ அதனால் மண்ணை வந்து ஒழுக்கத்தோடு வச்சுக்கணும். அப்புறம் வந்து விதை. அந்த விதை என்னது, நீங்கள் கொடுக்குற அந்த சேமிப்பு. உங்களுடைய சம்பளத்துலேருந்தோ இல்லை நீங்கள் உங்களுடைய கம்பெனி வருமானத்துலேருந்தோ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சேமிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் விதை. வயல் என்பது உங்களுடைய வேலை. நான் அப்படியே திருப்பி சொல்கிறேன், அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். வயல் என்பது உங்கள் வேலை, இல்லை ஒரு தொழில். உங்கள் தொழில் மூலமாக கிடைக்கிற வருமானத்தை விதையாக பயன்படுத்தி நல்ல மண் என்ற ஒரு திட்டத்தில் முதலீடு செய்து அதோடைய மழை என்பது உங்கள் விசுவாசிக்கணும். அது விசுவாசம் எப்படிது, அது நல்லபடியாக பெருகும் என்ற ஒரு நம்பிக்கையோடு வைத்து பொறுமையோடு காத்திருந்தீங்கன்னா உங்களுடைய செல்வம் வந்து அறுவடை காலத்தில் பலன் கிடைக்கும். விதையை சாப்பிடாதீர்கள், சிலவற்றை விதையுங்கள். அதாவது எல்லா விதையும் சாப்பிடக்கூடாது, சிலவற்றை விதையுங்கள் சொல்லியிருக்காங்க. சிலவற்றை சேமியுங்கள். ஏன்னா அந்த சேமிப்பு உங்களுக்கு முதலீடு வந்து நல்லபடியாக இருக்கும். அந்த சேமிப்பு மூலயமா உங்களுடைய பலன் மிகுதியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன, உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் தான் தீர்மானிக்கிறீங்க. அது எவ்வளோ கிடைச்சாலும் உங்களுக்கு தான் அது பலன். ஓகேங்களா? ஸோ இதை சொல்லி முடிச்சிட்டேன். இதை ப்ராக்டிக்கலாக எப்படி ஃபாலோ பண்ணணும்னு சொல்லட்டுமா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பிடிக்கலனாலும் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை தெரிவிக்கலாம். நீங்கள் சொன்ன தப்பு அப்படின்னு தெரிவிக்கலாம். நானும் அடுத்த வீடியோ வரும்போது அதை மாற்றிக்க முயற்சி செய்வேன். ஓகேங்களா? இப்போ உங்கள் சம்பளம் ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 நான் வச்சுங்களேன். 1000 ரூபாய் சேமிங்க, 1000 ரூபாய் முதலீடு பண்ணுங்கள், 8000 ரூபாய் செலவு பண்ணுங்கள். என்ன அதிகமாக சொல்கிறேன் பார்க்குறீங்களா? என்ன பண்ணுறது, இன்றைக்கி காலகட்டத்தில் வருமானம் அதிகமாக இருந்தால் கூட செலவு அதை விட அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ஒரு சிறு பகுதியை சேமிக்கலாம். ஓகேங்களா? சிறு பகுதியை முதலீடு பண்ணலாம், சிறு பகுதியை அது ஒரு பெரும்பகுதியை செலவு பண்ணலாம். அது உங்கள் கையில் தான் இருக்குது. நான் இந்த ஈஸ்டில் சொல்கிறேன், உங்களுக்கு எப்படி தோணுதோ அதை நீங்கள் பண்ணலாம். ஆனால் அதில் முதலீடு ஒரு பக்கம் இருக்கணும், சேமிப்பு ஒரு பக்கம் இருக்கணும். புரியுதுங்களா? அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான பேக் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போது லாங் டேர்ம் திங்கிங் சொல்லுவாங்க, அதாவது வருங்காலத்தினுடைய யோசனை. இப்போது நீங்கள் சேமிப்பு என்பது முதலீடு என்பதோ டிசிப்ளினாக இருக்கணும். டிசிப்ளின் அதெல்லாம் ஒழுக்கம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் இதுமாரி நீங்கள் டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணிங்க வச்சுங்களேன், நீங்கள் 5 வருஷம் சேமிப்பை கண்டினியூவாக இல்லை ஒரு முதலீடுலையோ கரெக்டாக பண்ணிங்கன்னா, டிசிப்ளின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது பலனை வந்து பார்க்குறது சுமாராக இருக்கும். அதே ஒரு 10 வருஷம் ஆன பிறகு அது வந்து என்னடா இது பரவாயில்லையே அப்படி தோணும். ஆனால் 15 வருஷம் கழித்து நீங்கள் பார்க்கணும்னா வச்சுங்களேன், அது ஒரு வெல்த்தை க்ரியேட் பண்ணும். அந்த வெல்த்ன்றது நீங்கள் ஃபஸ்ட்டு இறைவன்கிட்ட கேட்குறீங்க பார்த்தீங்களா, கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும் ஆண்டு. ஆசீர்வாதத்தின் கனிகள். ஏன்னா ஆசீர்வாதம் என்பது உண்மையிலேயே இறைவனோட சேர்றது தான் ஆசீர்வாதம். ஆனால் இந்த இவ்வுலக வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம் கண்டிப்பாக நமக்கு தேவை. ஸோ அதற்காக அந்த ஆசீர்வாதம் நம்ம பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும்னு என்ன காரணம், நல்ல ஒரு இடத்துல வந்து அவங்கள வைக்கணும், அவங்க நல்லா இருக்கணும். இப்போ நம்முடைய பெற்றோர்கள் என்ன நினச்சாங்களோ அதேமாரி தான் நாமும் பெற்றோர்கள் வந்து நினைப்போம். ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ வெல்த்து கண்டிப்பாக வேணும், வெல்த் எல்லாம் முடியாது. ஸோ அதேமாதிரி ஹெல்த்தும் இருக்கணும், வெல்த்தும் வேணும். ஏன்னா இங்கே இந்த டாபிக் வெல்த்து சேமிப்பு அதுன்றதால நான் இதை பற்றி பேசுகிறேன். ஸோ ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டாபிக் நான் பேசுகிறேன். ஓகேங்களா? ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் சேமிக்கிறத முயற்சி பண்ணுங்கள். அப்புறம் வந்து அடுத்த வீடியோவில் வந்து யோசேப்பு உங்களை பற்றி தெரியும். அவர் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, அவர் நல்ல ஒரு ஒழுக்கத்தார் இருந்தார். அவர் வந்து அந்த கதைகள்லாம் படிச்சிருந்தா தெரியும். அப்போ அந்த கதைகள்லேருந்து அதில் ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் இருக்குது. அதை அடுத்த வர வீடியோவில் நான் வந்து யோசேப்பை பற்றி உங்களுக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து அப்படியே ஒரு தொடர்ச்சியாக போகும், 2-3 வீடியோ போகும், உங்களுக்கு அது புரியும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸுங்க கேட்டதுக்கு.